நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. இன்றைய காணொளியில தமிழ்நாட்டின் மிக பிரபலமான சுற்றுலா தலமான மசினகுடியில் ஏற்பட்ட அமானுஷ்ய சம்பவத்த பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த அமானுஷ்ய சம்பவம் 2019ஆம் ஆண்டு அரவிந்த் மற்றும் அவரது மனைவிக்கு நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 மாதங்கள் கழித்து, இருவருமே ஒரே தனியார் கம்பெனில தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மதுரையில. இவங்க 2 பேருக்குமே வந்து வீக்கெண்ட்ல எங்கேயாச்சும் வெளிய போணும்னு சொல்லிட்டு ஆசை ஏற்பட்டுருங்க. மனைவி வந்துட்டு எங்கேயாச்சும் டூர் போலான்னு சொல்றாங்க. உடனே கணவரும் சரின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு அவரோட மனைவி கிட்ட கேட்கும்போது, ஊட்டிலேருந்து நம்ம மசினகுடி வழியா மைசூர் போயிட்டு வரலாம். மைசூர் பேலஸ் நான் போனது இல்லன்னு சொல்றாங்க. ஊட்டிக்கும் போனதில்ல, மைசூர் பேலஸும் போனதில்லனால, கணவனும் அத அக்செப்ட் பண்ணிட்டு கார் ஒண்ணு ரென்ட்டுக்கு எடுத்துட்டு செல்ஃப் டிரைவிங் அவரேங்க. இவங்க 2 பேரும் மட்டுமே கிளம்புறாங்க மதுரையிலிருந்து. மதுரையிலேருந்து நைட்டு கிளம்புன இவங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்து விடியகாலையில போயிடுறாங்க. அங்க போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போயிட்டு, ஊட்டியில இருக்கிற ரோஸ் கார்டன் மற்றும் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு மனைவி ஆசைப்பட்டது போலவே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாருங்க. அடுத்து எங்கேயாச்சும் ரெசார்ட் புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீக்கெண்ட்ல ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து சரி அப்படியே முன்னாடி போவோம்ன்னு சொல்லிட்டு மசினகுடி போம்போது, அந்த இடத்துல வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து இது மாரி ரூம்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. வேற எங்கேயாச்சும் கிடைக்குமான்ட்டு லோக்கல் ஒரு கைட வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வீடு இருக்கு. அங்க வந்து அத டூரிஸ்ட்டுக்காக தான் வச்சிருக்காங்க. அங்க ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இடத்துல கூட்டு போறாங்க. இவங்களும் வந்துட்டு ரூம் கிடைச்சா போதுன்ற மைண்ட் செட்ல அந்த ரூம பத்தி விசாரிக்காம போய் அங்க ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இரவு வந்து சாப்பாடு வந்து அந்த ஹவுஸ் ஓனரே வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு பக்கத்து தெருவுல தள்ளி இருக்காங்க. அங்கருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. அவங்களே வந்து அவங்க டூ வீலர்ல வந்து இரவு சாப்பாட குடுத்துட்டு, ஃபயர் கேம்ப் வேணா போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கட்டைகளெல்லாம் வந்து குடுத்துட்டு போயிடுறாருங்க. அந்த வீட்ட பத்தி சொல்லணுங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு எம்ப்டி கிரவுண்ட் மாரி இருக்குங்க. அத சுத்தியும் காம்பவுண்டு தான் இருக்கு. மரத்திலேயே வேலி மாரி அமைச்சிருக்காங்க. வீட்டு முன்னாடி வந்து மரங்கள் வந்து அதிகமா இருக்கு. செடிகளும் அதிகமா இருக்குங்க. சொல்லப்போனா வந்து ஒரு பங்களா போன்ற அமைப்பில் தான் இங்க இருக்கு. பால்கனியோட இருக்குங்க. வியூ பாயிண்டோட அழகாவே இருக்கு. அந்த வீடு வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ரூம் கிடைக்காததே நல்லது தான். அதனால தான் இந்த அழகான வீடு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து டின்னர முடிச்சுட்டு, ஃபயர் கேம்ப் போடுற அளவுக்கெல்லாம் முடியல. வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். இப்ப தூங்குனா மட்டும் தான் காலையில எழுந்து மைசூர் போ முடியும்னு சொல்லிட்டு அவர் ஹஸ்பண்ட் சொல்றாருங்க. உடனே மனைவியும் சரின்னு சொல்லிட்டு கணவன் வந்து படுத்துடுறாருங்க. மனைவி வந்து அப்படியே பெட்ஷீட்ட போத்திட்டு மொபைல் வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, பவர் வந்து கட் ஆயிடுதுங்க அந்த ரெசார்ட்ல. உடனே வந்துட்டு யூபிஎஸ் தான் இருக்கு. அதுவும் ஒரு சிங்கிள் லைட் எரியுங்க பெட்ரூம்ல. அது 0 ஹவர்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கும்போதே, அந்த வீட்டோட அவுட் சைடு அந்த கிச்சன் ஏரியால வந்து ஒரு பெண்மணி வந்து அழுற சத்தம் வந்து ஒரு 12 மணிக்கு தோராயமா கேட்குதுங்க. உடனே அவங்களோட மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட வந்து எழுப்ப ட்ரை பண்றாருங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து எழல. உடனே அவங்க மனைவி ஏதாச்சும் பூனை அழுந்தாலும் இந்த மாரி தான் சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு, அவங்க கொஞ்சம் தைரியசாலிங்க அவங்க மனைவிய பத்தி சொல்லணும்னா, அவரு என்ன பண்றாங்க, மொபைல் டார்ச் எடுத்துக்கிட்டு போறாங்க உள்ள கிச்சன் சைடு. அங்க போம்போது, அந்த அழுற சத்தம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. உடனே வந்துட்டு இந்த பூனை தான் இரவுல வந்து இந்த அழுந்தாலும் இந்த மாரி சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு, அவங்க ரிட்டர்ன் பெட்ரூமே வந்துடுறாங்க. வந்துட்டு மறுபடியும் பெட்ஷீட்ட போத்திட்டு, அப்படியே தூங்கலான்னு சொல்லிட்டு மொபைல வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, சடனா அவங்க பால்கனியால வந்து அந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தா தெரியும், பால்கனி போற வழி இருக்கும். அது வந்து கிளாஸ் தான் வச்சு டோர லாக் பண்ணியிருக்காங்க, ஜன்னல்லேருந்து பார்த்தாவே. அத பார்த்த உடனே சவுண்ட் வருதுங்க. அந்த ஜன்னல வந்து யாரோ தட்டுற மாரி. அது கேட்ட உடனே அவங்க ஒய்ஃப் வந்து முழிச்சுட்டு தானே இருக்காங்க. உடனே பெட்ஷீட்ட வந்து லைட்டா எட்டி பார்க்குறாங்க பயத்தோடவே. அந்த நேரத்தில அந்த 0 வாட்ஸ் பல்ப் வெளிச்சத்திலேயே நல்லாவே தெரியுதுங்க, அந்த ஜன்னல் பக்கம் ஒரு கரிய உருவம் வந்து நின்னுட்டுருக்கிறது. உடனே திருடு தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட வந்து கத்துறாங்க. யாரோ வந்துட்டாங்க அங்க பாருங்க கதவு பக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஹஸ்பண்டும் அவசர அவசரமா எழுந்து மொபைல் டார்ச் ஆன் பண்ணிக்கிறாங்க. 2 பேரோட மொபைல் டார்ச் எடுத்துட்டு அங்க போறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. அது இல்லாம லாக்ல இருக்கு. உள்ள வர முடியாது. இது ஏறணும்னா வச்சுக்கோங்க, ஒரு 15 அடிக்கு மேல இருக்கு இந்த இது உயரம். இதுல எப்படி மேல இருந்து வந்து பால்கனிக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க மனைவியும் சரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போதே, மறுபடியும் வந்து அந்த டொக் டொக்ன்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் கேட்குதுங்க. அந்த கிளாஸ வந்து தட்டுறது. அவங்க மனைவி மறுபடியும் அந்த பெட்ஷீட்ட வந்து லைட்டா எட்டி பார்க்குறாங்க. உள்ள இருந்துகிட்டே பயத்தோடவே. அப்படி பார்க்கும்போது அதே உருவம் வந்து அந்த இடத்துல நின்னுட்டுருக்குங்க. உடனே இவர்கிட்ட சொன்னாலே வந்து இவர் நம்மகிட்ட தான் கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உள்ள தான் லாக்ல இருக்குல்ல, எப்படி திருடனா இருந்தா கூட உள்ள வர முடியாது திறக்காம அப்படின்ட்டு தைரியமா போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, மொபைல் ஃபிளாஷ் ஆன் பண்ணிட்டு அப்படியே கிட்ட போறாங்க. கிட்ட போயிட்டு இப்படி பார்க்கும்போது ஒரு கரிய உருவங்க நல்லா நிழல் போல காத்துல ஆடுற மாரியே இருக்குங்க. அத பார்த்தோனே இவங்க கத்திர்றாங்க அவங்க ஒய்ஃப்.
உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, "என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டே! எப்ப கத்திட்டே இருக்க, எதையாவது பார்த்துக்கிட்டு" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டாருங்க. அடுத்ததான் இந்த மாரி கிளாஸ் பக்கம் வந்து ஒரு உருவத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே அது மறைஞ்சிருச்சு அப்படின்ட்டாருங்க. உடனே எங்க இருக்கு வா பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளிய போறாங்க. அந்த பால்கனிக்குள்ள உங்க ஒய்ஃப் வரவே இல்ல. வெளிய இருந்துகிட்டு இப்படி எட்டி பார்த்துக்கிட்டு, அங்க யாரும் இல்லையான்னு கேட்கும்போது, யாரும் இல்ல. கீழ பாரு. எப்படி ஏறி வந்திருக்க முடியும்? இந்த பக்கம் பைப்பு, ஏணி எதுவும் வச்சதுக்கு அடையாளம் கூட இல்லையே அப்படின்றாருங்க. உடனே இவங்க பயத்தோட ஓடி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு தெரியலங்க. ஆனா பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு டோர லாக் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 மணி இருந்திருக்குமாங்க. 2, 2:30 இருந்திருக்குமா. அப்போ வந்து அவங்க கால வந்து புடிச்சு யாரோ இழுக்கிற மாரி ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க மனைவி. இவரு தான் எதோ கால வந்து உரசுறாரு போலன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்துட்டு அப்படியே நார்மலா இருந்திருக்காங்க. அடுத்து கால புடிச்சு அ கட்டை விரல வந்து அப்படியே இழுக்கிற மாரியே நல்லாவே ஃபீல் ஆயிருக்குங்க. உடனே இவங்க என்ன பண்றது? அப்படியே கால உரசுனாலையும் கால்ல தான் டச் ஆகும். அப்படியே அது அது எப்படி கட்டை விரல புடிச்சு இழுக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் எழுந்து பார்க்கும்போது, அவங்க கால் மாட்டுலயே ஒரு கரிய உருவத்த பார்த்த உடனே அலறிர்றாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் எழுந்துக்கிட்டு, "ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னும்போது, இது மாரி சொன்னா நம்புங்க, நான் பார்த்தேன்னு" சொல்லி அழவே ஆரம்பிச்சுர்றாங்க. சரி விடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே விடிய விடிய அப்படியே முழிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து விடியகாலைல விடிஞ்சிருதுங்க. இத பத்தி சரி அது கேட்டுக்க வேண்டான்னு சொல்லிட்டு, எல்லாம் ரெடி ஆயிட்டு கிளம்பலான்னும்போது, அவங்க அப்படியே அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேஸ் ஃபுல்லாவே ஒரு டல் ஆயிடுச்சு. ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க ஓவராவே. ரொம்பவே ஃபீவருங்க. சரி பக்கம் இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கேட்கும்போது அவங்ககிட்ட எதுவுமே சொல்லல. ஏன் 2 பேரும் இப்படி டல்லா இருக்கீங்கன்னும்போது, இது மாரி ஃபீவர் வந்துருச்சு இவளுக்கு. ரொம்பவே ஃபீவர் அடிக்குதுன்னும்போது, ஒரு வேள கிளைமேட் ஒத்துக்காம கூட இப்படி ஃபீவர் ஆகலான்னு சொல்லிட்டு சொல்றாருங்க அந்த ஹவுஸ் ஓனர். உடனே பக்கம் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு, இவங்க ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்பவே ஃபீவர் இருக்கு. இப்படியே போச்சுன்னா ரொம்பவே இதாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்துட்டு சரி கிளைமேட் இங்க செட் ஆகலன்னு சொல்லிட்டு, சரி இன்னொரு நாள் கூட நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து மதுரையே வந்துடுறாங்க இவங்க. இவன் வேற அங்க அமானுஷ்ய உருவத்த ஏதோ பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் நெனச்சுக்கிட்டு, ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போதே ஒரு 2, 3 இடத்துல வந்து அதாவது கீழ ஹீல்ஸ் இறங்கும்போதே தெரியுங்க. நம்மளுக்கே தெரியும் ஹீல்ஸ் வந்து இறங்கும்போது ஆப்போசிட்ல வர வண்டி வந்து கரெக்ட்டா வந்தாலும், நம்ம டவுன்லேருந்து இறங்கி போனாலும் கண்ட்ரோல் அவ்வளவா கிடைக்காது. அப்படி போயிட்டுருக்கும்போது இவரோட செல்ஃப் டிரைவிங் மட்டும் தானே. இவரு தானே ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. இவரு ஓட்டிட்டு போயிட்டுருக்கும்போது 2, 3 டைம் வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாரி ஆயிருக்குங்க. அதுவும் கடைசி கீழ இறங்கி வரும்போது ஒரு லாரிக்காரர் வரும்போது இவரு அறியாமயே கண்ணு வந்து சொக்கிடுச்சுன்னு சொல்றாருங்க இவரு. ஆனா அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அப்படி ஸ்டீரிங்க வந்து ரைட் சைடு இழுக்கும்போது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்துல வந்து இவரு அப்படியே கண்ணு திறந்து பார்த்துட்டாருங்க வண்டி வரத. டக்குனு இந்த பக்கம் லெஃப்ட் ஏறும்போது அந்த மிரரோட போயிடுச்சுங்க. மிரர் மட்டும் உடைஞ்சிருச்சு. ரைட் சைடு இருக்கிற மிரரு. அப்புறம் கார்ல அங்கங்க கீறல் மட்டும் விழுந்திருக்கு. ரென்ட்டுக்கு எடுத்த காருன்றதுனால என்ன சொல்ல போறோமோன்னு தெரியல. ஆனா உள்ள இருக்கிறவங்க எதுவும் ஆகல. லாரிக்காரர் நிக்காம போயிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, சரி வெடியிற வரையும் சொல்லிட்டு கீழ வந்து மேட்டுப்பாளையம் சைடே இங்க ஒரு இடத்துல ஹோட்டல் முன்னாடி போட்டுட்டு, வெடியிற வரையும் இருந்துட்டு, அதுக்கப்புறமா கார் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு மூலியமா தான் எடுத்தது. அந்த கார் ரென்டல் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம், அவங்க சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃபா வந்துருங்க அப்படின்ட்டாருங்க. ஏன்னா இவங்க தெரிஞ்சவங்கன்றதுனால. அடுத்து போயிட்டு காரெல்லாம் குடுத்துட்டு, அன்னைக்கு நைட்டு வந்து தூங்க போலான்னும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது சடனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து எழுறாருங்க. என்ன தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு எழுறாரு. என்ன காரணம் தெரியல. எழுந்து பார்க்கும்போது, அவங்க ஒய்ஃப வந்து பக்கம் காணோங்க. உடனே அவரு வந்து ஷாக் ஆயிட்டு, எங்க இவ எங்கேயும் போமாட்டாளேன்னு சொல்லிட்டு, ஒரு வேள பாத்ரூம்ல இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பாத்ரூமானயும் இல்லைங்க. உள்ளவும் லைட் எரியல. எங்கேயுமே காணோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கீழ வந்து அந்த கார் வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க கீழ. அபார்ட்மெண்ட் கீழ பார்க்கிங்ல. அந்த காருக்குள்ளேயே போய் படுத்துட்டு இருக்காங்க. கிட்ட போயிட்டு எழுப்பும்போது, "என்ன தொடாத, என்ன தொடாதன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து ஒய்ஃப் வந்து கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே அந்த ஃப்ளாட்ல வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க. செக்யூரிட்டி ஓடி வந்து, "என்ன சார் ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி வந்து பேசிட்டு இருக்கும்போதே, காலையில விடிகாலையில வந்து டைம் ஆனதுனால, அந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்க வந்து பார்த்துட்டு, "என்ன சார் ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல ஒண்ணும் இல்ல. ஒய்ஃப் வந்து என்னன்னு தெரியல, இங்க வந்து கார்ல வந்து படுத்துட்டு இருக்கா. இந்த கார் வந்து நாங்க ரென்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தோம். அங்க போனதுலேருந்து என்னவோ சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட பக்கத்து அபார்ட்மெண்ட்ல வந்து பக்கத்துல இருப்பாங்க. பக்கத்து ஃப்ளாட்ல இருக்கவங்ககிட்ட சொல்றாங்க. உடனே அவரு என்ன பண்றாருன்னா, அவ கைய புடிச்சு இழுத்து கூட்டு போறாங்க. ஃப்ளாட்டுக்கு போன உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லா வந்து அவரு கேட்கறாருங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா இந்த பாண்டி முனி கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அதில பூசாரியா இருக்காருங்க. அதனால வந்து கேட்டுட்டு, இந்த மாரி அமானுஷ்யமான உருவம் பார்த்தேன். அப்புறம் தான் இவ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அதனால தான் இங்க கூட்டு வந்தோம். வர வழியிலே பார்த்தா ஒரு 2, 3 இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாரி இதாச்சு. அங்கருந்து எதுவுமே பேசல. என்ன பார்த்தாவே மொறச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவரு என்ன பண்றாருன்னா, சரி காலையில ஒரு டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்துரலாம்.
ஃபீவரெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒரு டைம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போலான்னு சொல்றாங்க. அவங்க கோயிலுக்கு போன்னு சொன்ன உடனே கதவ சாத்திக்கிட்டாங்க அவங்க மனைவி. உடனே இவங்களுக்கு வந்து அவர் வந்து சொல்றாருங்க, "நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட்டா தான் போச்சு. ஏதோ அமானுஷ்ய நிகழ்வு தான் நடந்திருக்குன்னு" சொல்லிட்டு அவர் பக்கத்து ஃப்ளாட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. உடனே சரி எப்படியாச்சும் கூட்டு போனோனே கதவ வந்து தட்டி லாக்க உடைச்சு, அதுக்கப்புறம் வந்து கூட்டிட்டு வலுக்கட்டாயமா கார்ல ஏத்தி கூட்டு போறாங்க பாண்டியமுனி கோயிலுக்கு. உள்ள கார விட்டு இறங்கவே இல்லைங்க. அதுக்கப்புறமா ஒரு 4, 5 பேர் சேர்ந்துக்கிட்டு புடிச்சிருக்காங்க. அப்பயும் வரல. அதுக்கப்புறம் பூசாரி உள்ளருந்து வெளிய வந்து ஒரு திருநீர வச்சதுக்கப்புறமே அவன் அப்படியே மயங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கைத்தாங்கலா அப்படியே கூட்டிட்டு போயிட்டு கோயிலுக்குள்ள வச்சு, அவரு வாக்கு வந்து சொல்ற மாரி சொல்றாருங்க அந்த பூசாரி. இந்த மாரி தான் நீங்க போயிட்டு தங்குன இடத்துல வந்து ஒரு சமாதி இருந்திருக்குங்க. அந்த சமாதிய வந்து நிலத்துக்கார் அதாவது ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. காதல் பிரச்சனையில ஏதோ தற்கொலை பண்ணதுனால, அவங்க வீட்ல வந்து புதைச்சர்றாங்க. அவங்க நிலத்திலேயே இது வெளிய தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவ குறைச்சலா போயிடும். வேற இது லவ் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா, அம்மாவே வந்துட்டு திட்டிர்றாங்க. நீ இருக்கிறதோட போய் செத்துடலான்னு சொல்லிட்டு. அதனால அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிடுச்சுங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, காவல்துறைக்கு எதுவும் தெரியக்கூடாது. கேஸ் ஆயிடும்ன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்லயே வந்து அவங்க ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து, சொந்தக்காரங்கலாம் சேர்ந்து அவங்க வீட்டு நிலத்திலேயே புதைச்சர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்ல ஏகப்பட்ட அமானுஷ்ய சம்பவம் நடந்ததுனால தான், அந்த வீட்ட வந்து இந்த ரயில்வே எஸ்டேட் காரங்ககிட்ட குடுத்து, அந்த இடத்துல வந்து ஒரு ரெசார்ட் கட்டிர்றாங்க. அந்த சமாதிலாம் இடிச்சுட்டு தான் தரமட்டமா பண்ணி தான் ரெசார்ட் கட்டியிருக்காங்க. சமாதி இருந்த இடத்துல வந்து யாருமே தங்க மாட்டாங்கல்ல. அதனால இப்படி பண்ணதுனால, அந்த ரெசார்ட்டுக்கு யாரு வந்தாலுமே சரி, அவங்கள வந்து விரட்டுறதுலயே தாங்க இருக்கு. இதே மாரி தான் அந்த பால்கனி சைடு இருந்த இடத்துல தாங்க இவங்க சமாதி இருந்திருக்கு. அதனால தான் இந்த உருவம் அடிக்கடி தென்பட்டுட்டே இருந்திருக்குங்க. இது எல்லாமே அந்த பூசாரி சொன்னதுக்கப்புறம், இப்போ கூட வந்து அந்த கோயிலுக்கு வெளிய தான் இருக்கு. அந்த கார்ல வந்து விபத்து ஏற்படுத்தி கொல்றதுக்கு ட்ரை பண்ணதே இந்த ஆவி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு, அந்த ஆன்மாவ வந்து அவங்க உடம்புலயே வந்து வர வச்சு, அவங்க அரவிந்தனோட ஒய்ஃப் உடம்புலயே வர வச்சு, அதுக்கப்புறம் சத்திய வாக்கு வாங்கி, அப்புறம் அந்த ஆன்மாவ வந்து விரட்டிர்றாங்க.